நாகப்பட்டினம் இந்த ஊருக்குள்ளார மொத்தம் 7 கோவில்களும் 7 கோவில்களுக்கு ஒரு மரகத லிங்கமா மொத்தம் 7 லிங்கங்களும் இந்திரனால பூஜிக்கப்பட்ட அந்த லிங்கங்களை இங்க எடுத்துட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோவில்ல வச்ச அந்த அரசனை பத்தியும் அந்த விலை மதிக்க முடியாத மரகத லிங்கத்தை பத்தியும் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த மரகத லிங்கம் என்ன, யார்கிட்ட இருந்துச்சு, யார்கிட்ட அதுக்கப்புறம் வந்துச்சு, எப்படி நம்ம ஊர் பக்கம், அதாவது இப்போ நம்ம வாழ்ற இந்த பூமியில அந்த மரகத லிங்கம் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். இந்த சத்தவிட ஸ்தலங்கள், இந்த 7 லிங்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல முசுகுந்தன் பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த முசுகுந்தரால தான் இப்போ நமக்கு இந்திரர் பூஜிக்கப்பட்ட திருமாலோட மார்புல இருந்த அந்த லிங்கங்கள் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். யார் இந்த முசுகுந்தன் அப்படின்னு பார்த்தா, இவர் ஒரு அரசர். சோழ தேசத்தை ரொம்பவுமே சிறப்பா ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசர் தான் இந்த முசுகுந்தர். இவர் எப்படி சோழ தேசத்துக்கு வந்தாரு அப்படின்றதுக்கு இன்னொரு கதை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி அப்போ சிவனும் பார்வதியும் 2 பேரும் ஒரு மரத்தடியில நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மரத்து மேல இருந்த ஒரு குரங்கு வில்வேலையால சிவனுக்கு வில்வேலையில அபிஷேகம் பண்ணியிருக்கு. பார்வதி கோவமா, என்ன நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ அப்பையிலேருந்து தலையில போட்டுட்டு இருக்க, உனக்கு சாபம் தரவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ சிவபெருமான், சாபம் தரக்கூடாது, நம்ம அவங்களுக்கு வரம் தான் தரணும், ஏன்னா இன்னைக்கு சிவன் ராத்திரி, அது கூடவே இவங்க என்னத்துல அபிஷேகம் பண்ணியிருக்காங்கன்னா வில்வத்துல, வில்வம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது இல்லை, அதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இந்த சேட்டையை பண்ண அந்த குரங்கு கிட்ட போய் சிவபெருமான், உனக்கு நான் ரொம்ப அழகான ஒரு விஷயமா பூலோகத்துல உன்னை அரசனா மாத்தி உனக்கு உன்னோட பேரை புகழ பரவ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ குரங்கு, எனக்கு அரச பதவிலாம் வேணாம், உங்க பக்கத்திலே இருக்கிற மாதிரி ஒரு இடத்த மட்டும் தந்தா போதும் அப்படின்னு குரங்கு சொல்லிடுது. குரங்கு சிவபக்தனா இருந்திருக்கு, அதனால தான் குரங்கு இப்படியாப்பட்ட வரத்தை கேட்டுச்சு. ஆனால் சிவபெருமான் அதெல்லாம் கிடையாது, முதல்ல உன்னோட வரத்தை போய் நீ அனுபவிச்சுட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நான் உன்னை பக்கத்தில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பூலோகத்தில் அனுப்பிடுறாரு. பூலோகத்தில் அந்த குரங்கு என்ன கேட்குது அப்படின்னா, சிவபெருமான்கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்குது. எந்த பிறவி எடுத்தாலும் சரி, இந்த குரங்கு ரூபத்தினால தான் நான் பூலோகத்துக்கு போய் அரசனாக மாற போகிறேன்னு சொல்கிறீங்க, அதனால் இந்த குரங்கு ரூபத்திலேயே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குது. அதே குரங்கோட அதே ரூபத்துல அதே முக பாவனையில தான் இந்த முசுகுந்தர் இருப்பார். சில கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னா, மேல சிற்பங்களை பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு ரூபத்துல ஒருத்தவங்க நிற்பாங்க. அதை நான் கடைசியில காட்டுறேன். அந்த ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் இந்த அரசர் முசுகுந்தர். குறிப்பா சொல்லணும்னா, திருத்துறைப்பூண்டி போனீங்கன்னா அங்க பெரிய கோவிலுக்கு போயிட்டு வெளியிலேருந்து பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல ஒரு குரங்கு மனிதன் இருப்பார். அவர் தான் எனக்கு தெரிஞ்ச முசுகுந்தர் அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த முசுகுந்தர் தான் இந்த இவ்வளோ பெரிய உலகத்திலேயே பழமையான இந்த திருவாரூர் ஆரூரார் கோவிலையும் கட்டியிருப்பாரு. இந்த முசுகுந்தரை பல பேரும் எனக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனால் இந்த முசுகுந்தர் உண்மையாகவே தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவர் தான். ஏன் அப்படின்னா, சோழ தேசத்தில் ஒரு பகுதியை பூம்புகாரை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு அரசனாகவும், அதுக்கப்புறம் பூம்புகாருக்கு அப்புறமா திருவாரூரை மையமாக வச்சு ஆட்சியையும் நடத்தினார். முசுகுந்தர் பார்த்தாச்சு. இப்போ இந்த திருவாரூர்ல இருக்கிற இந்த மரகத லிங்கம் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு இந்திரர் கூட கனெக்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திர லோகத்துல பெரும் போர் நடக்குது. அந்த போர்ல அசுரர்களால தாக்கப்படுறாரு இந்திரர். அப்படி இருக்கும்போது இந்திரர் சிவபெருமான்கிட்ட போய், எனக்கு இதுல இருந்து விடுதலை வேணும், இந்த போர்ல நாங்க எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ சிவபெருமான், நீ பூலோகத்துல போ, பூலோகத்துக்கு போயிட்டு முசுகுந்தன்கிட்ட கேளு, அவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த போரை முசுகுந்தர் 1 வருஷமா நடத்தி தந்து, அதாவது மேல இந்திரலோகத்துல 1 வருஷமா நடத்தி தந்து ஜெயிக்க வைக்கிறார். அப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்திரர் அவருக்கு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, இந்த இந்திரலோகத்துல உள்ள எதை வேணாலும் உனக்கு கொடுக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி முசுகுந்தர்கிட்ட கேட்கிறார். அப்போ முசுகுந்தர், எனக்கு எதுவும் வேணாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறார். ஆனா திரும்பவும் நிக்க வச்சு, இந்த இந்திரலோகத்துல இல்லாததே இல்லை, நீ எதையாச்சும் ஒண்ணு கேளு, நான் உனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்றார். அப்படி கேட்கும்போது முசுகுந்தர் என்ன கேட்கிறாருன்னா, இங்க இருக்கிற மரகத லிங்கம் எனக்கு வேணும் அப்படின்றார். இந்த மரகத லிங்கம் இந்திரர்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கணும்னா விஷ்ணு பக்கம் போகணும். என்ன விஷ்ணு கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு கிட்ட இருந்து தான் இந்த மரகத லிங்கத்தை இந்திரர் வாங்கியிருப்பார். ஏன் அப்படின்னா, இந்திரர் விஷ்ணு கிட்ட கேட்டு, நான் இவங்களை வச்சு பூஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்திரர் கிட்ட விஷ்ணு பகவான் கொடுத்திருப்பாரு இந்த மரகத லிங்கத்தை. அந்த லிங்கம் தான் இப்போ முசுகுந்தர் கேட்கிறார். இந்த முசுகுந்தன் கேட்கும்போது, ஐயோ இவர் இவ்வளோ பெரிய விஷயத்த கேட்டாரே, நம்மளால எப்படி கொடுக்க முடியும், இவ்வளோ நாளா நம்ம வச்சு பூஜை பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு நீ வா, நாளைக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு.
அடுத்த நாள் ஆகுது, முசுகுந்தர் வராரு. அங்க 7 மரகத லிங்கம் இருக்கு ஒரே மாதிரி. ஏன் இந்த மரகத லிங்கம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளி இல்லாம செதுக்கப்பட்ட ஒரு லிங்கமா இந்த லிங்கத்தை சொல்றாங்க. அதனால தான் இந்த லிங்கம் இப்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு விலை மதிப்பே கிடையாதாம். அது கூட இப்போ நம்ம இந்திரலோகம் போலாமா? வாங்க. அங்க 7 மரகத லிங்கம் இருக்கு ஒரே மாதிரி. ஏன் அப்படின்னா, அவர் கொடுக்க மனசு இல்லாம ஒரே மாதிரி அந்த 6 லிங்கத்தையும் பண்ணி 7ஆ கலந்து வச்சிடுறாரு. எது உனக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி முசுகுந்தர்ட்டே சொல்லிடுறார். முசுகுந்தன் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு லிங்கத்தை எடுக்கிறாரு. அந்த லிங்கம் உண்மையான மரகத லிங்கமா மாறிடுது. உண்மையான மரகத லிங்கம்னா அதை பார்த்து செய்யப்பட்ட லிங்கங்களை விட அந்த லிங்கம் தான் முதல்ல இருந்த லிங்கம். ஒரே லிங்கமா இருந்த அந்த லிங்கத்தை முசுகுந்தர் கையில வச்சுக்கிறாரு. அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் இந்திரர் வந்து, நீ ரொம்ப மிகப்பெரிய சிவபக்தன், அதனாலதான் உனக்கு இந்த லிங்கம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 6 சேர்த்து 7 லிங்கத்தையுமே நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த 7 லிங்கத்தை எடுத்துட்டு வந்துதான் இந்த திருவாரூர் நாகப்பட்டினம் பக்கத்துல 7 கோவில்ல வச்சிருக்காரு முசுகுந்தர். அதை சப்தவிட ஸ்தலங்கள் அப்படின்னும் சொல்றாங்க. இந்த 7 மரகத லிங்கமுமே விலை மதிப்பற்றது அப்படின்றாங்க. இதுக்கு விலையே கிடையாது. அவ்வளோ உயர்ந்த மரகத லிங்கமா இந்த லிங்கம் பார்க்கப்படுது. இதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இப்போ 7 லிங்கமே இல்லை, அதுல 1 2 மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம போய் பார்க்கலாம். இந்திரர் வச்சு பூஜை பண்ணின, அதுக்கு முன்னாடி திருமால் தன்னோட மார்பிளை வச்சு பூஜை பண்ண அந்த ஒரு லிங்கம் இந்த திருவாரூர் கோவில்ல தாங்க இருக்கு. கண்டிப்பா மறக்காம போய் அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த கோவிலை பார்க்கறதுக்கு ஒரு நாள் பத்தாது, இருந்தாலும் எப்படியாச்சும் பார்த்துட்டு வந்துருங்க. அடுத்தடுத்த மரகத லிங்கங்களை தேடி அடுத்தடுத்த காணொளியில நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.